10 கரூருக்கு தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கின்றார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்ததுதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்த்தவர் அவர்தான் களவாளி. சொல்லுங்க. தூய ஆட்சி நடைபெறுதா நீங்க தான் சொல்லணும். தூய ஆட்சினாரு, வெளிப்படை ஆட்சினாரு. இப்ப யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யார் மேலாம் குற்றம் சொல்லிட்டு இருந்தாரு. குற்றம் சொல்றவங்களாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிட்டு தான் இருக்காரு. அப்ப எங்க போய் தூய ஆட்சி, எங்க வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சியில செய்த சாதனை என்ன? ஒன்னே ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர். எனக்கு இரவுல ஒரு பிரச்சனை நடந்தா அந்த சிங்கப்பெண் சிறப்படைக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குது? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது காவலன் செயலி என்ற ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். அதுல ஆப்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரும் இருக்கும். அதுல ஏதாவது அந்த பெண்மணி எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டா அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு அதை தெரிவித்தா உடனே வந்து காப்பாற்றுவாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு ஷோ. இதனால மக்களுக்கு நன்மை கிடைக்குதா என்றால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் காலப்போக்கில் தான் தெரியும். அதான் நீ கரூர் பேச்சை பாத்தீங்களே, கரூர் பேச்சை இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாலாங்க பேச்சாளர் கூட தான் பேசிட்டு இருக்காரு. பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசணும். தக்க வைக்கிறது இல்லைங்க, தக்க வைக்கிறதுங்கிறத தவறானது. ஒரு கட்சியில வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் தமிழக வரலாறு இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இதுதான் முதல்ல நடக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனா நிறைய ஓப்பனா பேச முடியாது. இன்றைக்கு சொல்லக்கூடாது, அதை நம்ம பிறகு சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. என்ன அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஸ்டாண்ட் இருக்குது, அந்த 3 ஸ்டாண்டு 3 காலம் சரியா இருந்தா தான் அந்த ஸ்டாண்ட் நின்று நீ தொலைக்காட்சி சரியா இயக்க முடியும். இப்ப அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது. ஒரு கால் இரவல் கால், அது எடர்ச்சின்னு வச்சுக்க. எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களா நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தித்தான் நான் சொல்றேன். தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்க மேதகு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்கிறோம், ஆனா திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறார். அடுத்த நாள் வேற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவர் பெரும்பான்மையோட ஆட்சி இல்ல, அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் ஒரு ஆட்சி நடத்துறாரு. தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னாரு, திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதுல வெற்றி பெற்று அதுல வந்தவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா